T20 கிரிக்கெட்டில் சூரியகுமாரை கேப்டனாக அறிவித்துள்ள தேர்வுக்குழு ஒருநாள் கிரிக்கெட்டில் கலர்ச்சி விட்டுள்ளதாக ஆகாஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார். இந்திய T20 கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். T20 உலகக்கோப்பை வெற்றியுடன் ரோஹித் சர்மா 20 ஓவர் போட்டிகளில் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து T20 உலகக்கோப்பையில் துணை கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா புதிய கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பாண்டியாவை கலட்டி விட்டுவிட்டு சூரியகுமாரை புதிய கேப்டனாக தேர்ந்தெடுத்துள்ளார். எதிர்வரும் இலங்கை T20 தொடரில் சூரியகுமார் தலைமையில் இந்தியா களமிறங்குகின்றது. ஆனால் அதே சுற்றுப்பயணத்தில் அடுத்ததாக நடைபெறும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் இடம்பெறவில்லை. இந்நிலையில் சூரியகுமாரை T20 கிரிக்கெட்டில் கேப்டனாக அறிவித்துள்ள தேர்வுக்குழு ஒருநாள் கிரிக்கெட்டில் கலட்டி விட்டுள்ளதாக முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார்.